அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள், டைட்டில் பார்த்தோன்னா என்ன சார் தமிழகத்திலேருந்து எதையாவது கர்நாடகத்தில் பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒரிஜினலா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கர்நாடகா மட்டும் இல்லைங்க, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி, யார் எங்க எது பண்ணாலும் அது திராவிட மாடல் தானே. ஏன்னா நாமெல்லாம் திராவிட குடும்பம் இல்லையா? கரெக்ட், அதை மறந்துடக்கூடாது. கர்நாடகத்துல மாண்புமிகு முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள், அதாவதுங்க, நான் ரொம்ப சீரியஸா பேசுறதா நினைச்சுக்கிறேன். அது உங்களுக்கு எல்லாம் காமெடியா தெரியுதுங்க. அந்த மாதிரி அந்த சிஎம் என்ன பண்ணிக்கிறாரு, சீரியஸா ஏதோ ஒரு ப்ரப்போசல் கொண்டு வந்துக்கிறாருங்க. ஆனா he has become the laughing stock அப்படின்னு தான் சொல்லணும். வேற ஒண்ணும் இல்லைங்க. கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற தனியார் நிறுவனங்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணணுமா, மொத்தம் ஒரு 4 கேட்டகரி வச்சுக்கிறாருங்க. மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நான் மேனேஜ்மெண்ட், இப்படி 2 பொசிஷன், அதுக்கப்புறமா குரூப் சி, குரூப் டி, இதுக்கு தனியா வருவோம். இந்த மேனேஜ்மெண்ட், நான் மேனேஜ்மெண்ட், இதுல பாத்தீங்கன்னா 50-75% கன்னடிகா, கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மசோதா இந்த கேபினெட்ல அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறாரு, இந்த குரூப் சி, குரூப் டி போஸ்ட் இருக்கு இல்லையா, இதுல 100% கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாருங்க. அதுக்கப்புறம் என்னவோ தெரியல, அவசரமா அந்த ட்வீட்டையே சிஎம் டெலீட் பண்ணிட்டார் அப்படின்னு ரிபப்ளிக் டிவி செய்தி கூறுகின்றது. சரி, இப்போ இந்த 50-75 அப்படின்னு ஒரு மசோதா, இது ஒன்றும் சட்டமன்றத்தில் கொண்டு அது நிறைவேற்றப்படவில்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சிட்டார் போல. எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கின்றது. அது ஏன்றதை நான் பின்னாடி சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்துல ஏராளமான எதிர்ப்பு எழுந்துள்ளது. என்னங்க நீங்க இது மாதிரிலாம் பண்ணி நிக்கிறீங்கன்னு. இந்த சட்டம் என்ன சொல்லுது, இதுல 50, இதுல 75% வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு. அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வேணும் இல்லையா? தமிழ்நாட்டுலன்னா பிரச்சனையே கிடையாதுங்க, அண்ணன் சீமான் சொல்லிடுவார், பார்த்தோன்னே இவர் தமிழர் இல்லை அப்படின்றாரு. அங்க அந்த மாதிரி யாரும் இல்லை போல இருக்கு. அதனால 15 வருஷம் இருந்திருக்கணுமா, அதுக்கப்புறம் கன்னடம் எழுத, பேச, படிக்க தெரிந்திருக்க வேண்டுமாம், இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஃபுல்ஃபில் பண்றவங்க மட்டும்தான் அந்த 50-75%ல போக முடியும். இதுல பாத்தீங்கன்னா அந்த பிரைவேட் நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ரெக்ரூட்மெண்ட், அதுலலாம் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் உட்காந்து பாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை குவாலிஃபைடு கேண்டிடேட் கிடைக்கவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஏராளமான ஐடி நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்தியாவுடைய சிலிகான் வேலின்னு சொல்றாங்க பெங்களூரை. அப்போ ஒரு பர்டிகுலர் டொமைன் நாலேஜ் உள்ள ஒரு கேண்டிடேட் வேணும். பெங்களூர்ல இவங்க அந்த கிரைட்டீரியால வர்ற இதுல யாரும் கிடைக்கலன்னு வச்சுக்காங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இந்த அரசாங்க அதிகாரிக்கு இவங்க அப்ளை பண்ணணுமா, ஐயா இந்த மாதிரி குவாலிஃபைடு கேண்டிடேட் எங்களுக்கு கர்நாடகத்திலிருந்து இந்த மண்ணின் மைந்தர் கிடைக்கவில்லை, அதனால எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுங்கோ அப்படின்னு அதை அந்த அதிகாரி அவர்கள் ஆய்வு செய்வார். உடனே ஆய்வு பண்ணிட முடியுமா? இந்த மாதிரி நிஜமாவே இங்க கேண்டிடேட் இல்லையா, இவங்க பொய் சொல்றாங்களா, இதெல்லாம் நடக்கும்ல. அப்ப இதெல்லாம் ஆய்வு பண்ணணும்னா எவ்வளவு நாள் ஆகும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆய்வெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ரைட்டு, நிஜமாவே இங்க குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அந்த ஐயா அதிகாரி அவர்கள் வந்தாருன்னு சொன்னா, அப்ப ஓகே, இதை நீங்க டெம்பரரியா ரிலாக்ஸ் பண்ணி யாரையாவது வெளியில இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒப்புதல் கொடுப்பாருங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாத இடங்கள்ல ட்ரைனிங் கொடுக்கணுமா. ஏங்க, புதுசா வேலைக்கு எடுக்கிறவங்களையே ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டு ஆள் எடுக்கிறாங்க. இதுல டொமைன் நாலேஜே இல்லை, இவங்க எதிர்பார்க்கிற எக்ஸ்பர்டீஸ் இல்லை அப்படின்னும் போது ஒருத்தரை கூட்டியாந்து வாங்க நாங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ட்ரைனிங் காஸ்டை யார் ஏத்துப்பாங்க? கம்பெனி தானே. அப்ப அவங்க பேலன்ஸ் ஷீட்ல தானே இது உழப்போகுது. அப்ப லாபம் அப்படின்றது பெருமுதலாளிகள் லாபத்தை பத்தி எல்லாம் நாம கவலைப்படலாமா? சரி, ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது குரூப் சி, குரூப் டி பதவிகள். இதுல 100% கன்னடிகா, அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அதாவது அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டார் அவரு. இப்படி ஒரு சட்டம் வருகின்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரூப் சி அப்படின்னும் போது நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த கிளர்க்கு, டைப்பிஸ்ட், ஸ்டெனோகிராஃபரு, இந்த மாதிரி வேலைங்க. இப்போ இதுக்கெல்லாம் லோக்கல்லேருந்து தான், அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் எடுக்கணும் அப்படின்னா அகெயின் இதுக்கு சரியான பணியாளர்கள் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோட கஷ்டம் குரூப் டி, அதாவது இந்த டிரைவர், ஆஃபீஸ் அட்டெண்டன்ட், அதை பியூன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பதவிகளுக்கு யாரும் வரல அப்படின்னு வச்சுக்காங்க. பாருங்க, நம்ம எல்லாம் இந்த ஐடி கம்பெனிகள், பெரிய நிறுவனங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சின்ன சின்ன நிறுவனங்கள் யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு 20 பேர் 25 பேர் வச்சு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இதுல ஒரு டிரைவர் வேணும். இது பாத்தீங்கன்னா
பெரிய அளவுலாம் சம்பளம் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா சின்ன கம்பெனி தானே. அப்போ இந்த சம்பளத்துக்கு என்னால வர முடியாது அப்படின்னு யாருமே அப்ளை பண்ணலன்னு வச்சுப்போம். இப்போ போயிட்டு இவர் பெரிய அதிகாரிகிட்ட மனு கொடுப்பார். ஐயா, இந்த வேலைக்கு எங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னு. அதிகாரி என்ன பண்ணுவாரு? ஆராய்ச்சி பண்ணிட்டேன். இங்க ஏற்கனவே இவ்வளவு டிரைவர்கள் இருக்காங்க, நீ என்ன இல்லைன்னு சொல்றிய அப்படின்னு கேட்டா இவர் என்ன பண்ணுவாரு? அப்ப என்ன பண்ணுவாங்க? வரவங்கள இந்த சம்பளத்துக்குலாம் வேலை பார்க்க முடியாது. எங்களுக்கு வந்து அந்த ஐடி கம்பெனில அவ்வளவு குடுக்குறாங்கன்னா, ஏங்க ஐடி கம்பெனில குடுக்குற அளவுக்கு இங்க குடுக்க முடியுமா? நாங்க சின்ன கம்பெனி. ஆள் இருக்கு. அப்ப நீ இவங்கள தான் எடுத்தானோம்னா, அப்போ வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இவரு வந்து டிமாண்ட் அண்ட் கமாண்ட் பண்ணலாம். எனக்கு இவ்வளவு சம்பளம் குடு. ஏன்னா அதிகாரி ரிலாக்சேஷன் குடுக்க மாட்டேன்ட்டாருன்னா இவங்க டிரைவர் இல்லாம வண்டி ஓட்ட முடியுமா? ஏங்க மேனேஜரே ஓட்டிட்டு போனோன்றீங்களா? சரி ஓட்டத் தெரியாதவர் என்ன மாரின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? சோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கின்றது. இந்த ப்ரொபோசலுக்கு தொழில் நிறுவனங்கள், முக்கியமா இந்த நாஸ்காம்னு சொல்லுவாங்க, இந்த ஐடி இண்டஸ்ட்ரியோடைய ஆர்கனைசேஷன், இவங்க கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்துள்ளது. அதனால தான் முன்வைத்த காலை 2 அடி பின்னாடி வச்சுட்டார் முதலமைச்சர் சித்தராமையா. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்பின் டாக்டர்ஸ் அவங்க வந்து காங்கிரஸ் மேலிடம், அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு. இதுல ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒரு ட்வீட் போட்டு இருந்தாருங்க. இந்த மாதிரி மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் மோடி படம் போட்டு மோடியை காணவில்லை அப்படின்னு. அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் எந்த நாட்டுக்கு போயிருக்காருன்னு தெரியுமா? எங்க இருக்காருன்னு அது தெரியுமா? திடீர்னு யாரோ கிளப்பி விட்டாங்க, கமலா ஹாரிஸ் அவர்கள் ராகுல் காந்தியை கூப்பிட்டு பேசினார் அப்படின்னு. அவங்க என்னத்துக்கடா இவரை கூப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு நினைச்சா கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சிச்சு, இல்ல இல்ல அவங்க அது மாதிரிலாம் கூப்பிட்டு பேசவே இல்லையா அப்படின்னு அங்கேயே கிளாரிபிகேஷன் வந்துருச்சு. இவர் எங்க இருக்காரு அப்படின்றத முதல்ல காங்கிரஸ் தலைவர்கள் கண்டுபிடிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து மோடி எங்க இருக்காருன்றதை பத்தி பேசுவோம். அவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரஷ்யா, ஆஸ்திரியா இந்த 2 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு. யாருக்கும் தெரியாம கபால் கபால்னு எஸ்கேப் ஆறவர் மோடி கிடையாது. இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? கர்நாடகத்திலையும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சில பேர் மாதிரி எங்கள் வேலைகள் எங்களுக்கு அப்படின்ற ஒரு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முக்கியமான ப்ரொவகேஷன் ஆர் இவங்க எதிர்ப்பு தெரிவிப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெங்களூர் அப்படின்றது ரொம்ப கன்ஜஸ்டட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க வீட்டு வேலை, மன வேலை எல்லாம் பயங்கரமா ஏறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெங்களூர்ல எங்க பார்த்தாலும் மத்த மாநிலத்துக்காரங்க தான் இருக்காங்க. கன்னடத்திலேயே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. கன்னடத்தை கத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஹிந்தியில பேசுறாங்க, மத்த லாங்குவேஜ்ல பேசுறாங்க. இது வந்து நிஜமாவே அந்த மாதிரி அவங்க ஹிந்தியில தான் பேசுறாங்களா அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே நீங்க கொசுவத்தி சுத்தி போனீங்கன்னா தெரியும். பெங்களூர்ல தமிழர்கள் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். பர்சன்டேஜ் வைஸ் நல்லாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்கெல்லாம் வந்து தமிழ்லயே பேசுறாங்கோ, கன்னடம் பேச மாட்றாங்க அப்படின்னு ஒரு எதிர்ப்பு இருந்தது. இன்னைக்கு அந்த தமிழர்கள் அப்படின்றத எடுத்துட்டு ஹிந்தி பேசுபவர்கள் அப்படின்னு மாத்திக்கிறாங்களே தவிர, இவர்களுடைய எதிர்ப்பு அப்படின்றது என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கின்றது. அடுத்தது பெங்களூர்ல வந்து நிறைய ட்வீட் பார்த்தேன் இது சம்பந்தமா. இதுல பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து சாதாரண இந்த கீழ்மட்டத்துல இருக்க அரசியல்வாதிகள் அது மாதிரிலாம் கிடையாதுங்க. நிறைய படிச்சவங்க, பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, பெங்களூர் வந்து ஒரு கார்டன் சிட்டிங்க. இவ்வளவு பீஸ்ஃபுல்லான சிட்டி தெரியுமா? என்ன சூப்பரான கிளைமேட் தெரியுமா? அதனால தான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் இங்க வந்தது. ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததுனால பெங்களூர் இல்ல. பெங்களூர்ன்றதுனால தான் ஐடி இண்டஸ்ட்ரி வந்தது. அப்படி ஒரு காரணம் சொல்லிட்டாரு. இப்ப என்ன ஆயி போச்சு, இந்த ரியல் எஸ்டேட் அவங்கெல்லாம் வந்து கன்னாபின்னான்னு விலையேத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் மத்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அவங்க வந்து இங்க வீடு வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க கன்னடத்துல பேச மாட்டேன்றாங்க. ஹிந்தியில தான் பேசுறாங்க. ஒரு கேப் புக் பண்ணாலும் அவர் அங்கேருந்து கூப்பிட்டு ஹிந்தியில தான் பேசுறார். இல்ல வேற ஏதாவது ஆப்ல யாரையாவது கூப்பிட்டாலும் அவங்களும் வந்து ஹிந்தியில தான் பேசுறாங்க. எங்க மாநிலத்துல கன்னடம் பேச மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். இன்னைக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, லோக்கல்லேயே குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் கிடைச்சா யாராவது வெளியூர்ல இருந்து கொண்டாடுவாங்களா? எனக்கு முதல்ல இது பதில் சொல்லுங்க. ஏன்னா லோக்கல்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும் போது சம்பளம் அதிகமா டிமாண்ட் பண்ண மாட்டேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வராங்கன்னும் போது அவங்க வந்து இங்க வீடு எடுக்கணும், வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், சமையல் பண்ணணும், இவ்வளவு எல்லாம் இருக்குது. வேற லோக்கல் கேண்டிடேட் போது ஊடு இங்கே இருக்க போகுது. அதனால அந்த செலவெல்லாம் கிடையாது. ஸோ சம்பளம் கொஞ்சம் குறைஞ்சா கூட உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் கிடைப்பாங்க. ஆனா கிடைக்கவில்லை அப்படின்னா அப்ப யாரை குறை சொல்றது? டேலண்டடா நீங்க வந்து உங்களுடைய மாணவர்களை உருவாக்கவில்லை என்றால் அதுக்கு காரணம் அரசாங்கமும் கல்வி முறையும் தான். இதுக்கு நீங்க மத்த ஸ்டேட்டை குறை சொல்லி நிக்கிறீங்க. அடுத்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருங்க ரோடெல்லாம் ரொம்ப கன்ஜஸ்டட் ஆயிடுச்சுங்க, முன்ன மாதிரிலாம் இல்லவே இல்லைன்னு. இவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனமா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்க,
அது நாளாக நாளாக எந்த ஒரு நகரமும் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகினே தான் போகும். அதுக்கேத்த மாதிரி போக்குவரத்து வசதிகளை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அதை பண்ணாம ரோடுல டிராபிக் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஏன் இதே சென்னையில எடுத்துக்கங்க. அந்த பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம இன்னைக்கு அண்ணா சாலை இருக்கு பாருங்க, மவுண்ட் ரோடு, அதுவே காலியா இருக்கும். மன்மத லீலை படத்துல வந்து ஸ்கூட்டர்ல துரத்தின்னு போவாரு கமலஹாசன். அப்ப இந்த நடு ரோட்ல டுவைட் பாடுறதெல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு காலியா இருந்தது ஷூட்டிங் எடுக்கிற அளவுக்கு. இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுமா? இல்ல இங்க சென்னையில ஏன்னா எல்லாம் வந்து மத்த மாநிலத்துக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு நாம ஏதாவது கத்தின்னு இருக்கிறோமா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன? நீங்க வந்து ரோடுகள் எல்லாம் வைடன் பண்ணுங்க, புதுசா வந்து சாலைகள் போடுங்க, அந்த மெட்ரோவெல்லாம் விரிவாக்கம் பண்ணுங்க. இப்ப நம்ம ஊர்ல பண்ணின்னு இருக்கிறாங்களே, அதை விட்டுப்புட்டு ஐயோ கூட்டமாயிடுச்சே அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? சரிங்க, அன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன, இன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன? ஒட்டுமொத்த இந்தியா எடுத்துக்கங்க, கர்நாடகா எடுத்துக்கங்க. அப்புறம் அது கூட்டம் கூடாம வேற என்ன பண்ணும்? வைத்தெரிச்சல், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்கிற வீடுகளை எல்லாம் மத்த மாநிலத்துல இருந்து வந்தவங்க வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க அப்படின்னா, சரி அவங்க வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு விற்கிறது யாரு? இங்க பெங்களூர்ல இருந்தவங்க தானே. அதுல நிறைய பேர் இப்ப வந்து அமெரிக்கா போயிட்டாங்க, இல்ல வந்து மத்த ஐரோப்பிய நாடுகள் அங்கெல்லாம் போயிட்டாங்க, அங்க செட்டில் ஆயிட்டாங்க. சரி நம்ம இனிமே வரப்போறது இல்லை அப்படின்னும் போது இங்க இருக்கிற வீடு மனை எல்லாம் வித்துடுறாங்க, அதை வேற யாரோ வாங்கிக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அமெரிக்கால போய் செட்டில் ஆகிக்கிறாங்கல்ல, அங்க இருக்கிற அமெரிக்கர்கள்லாம் ஐயோ வேற நாட்டுல இருந்து வந்து எங்க வீட்டெல்லாம் வாங்கிக்கிறாங்களே யாராவது சொல்றாங்களா? இல்ல அப்படி அவங்க சொல்லி திருப்பி அமிச்சா என்ன ஆகும்? இதையெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. அவங்க வந்துட்டாங்கன்னா வெறும் வைத்தறிச்சலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இப்படி பல பேர் ஊதி ஊதி இதை பெருசாக்கி நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் ஏற்கனவே ஒரு சில மாநிலங்கள்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கோம். ஹரியானால இந்த மாதிரி தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நீதிமன்றத்துல இதெல்லாம் செல்லாது அப்படின்ட்டு அந்த சட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். அப்போ தெரிஞ்சும் எதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, கர்நாடக அரசு ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றது. அந்த 5 கேரண்டி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இதுக்கு வந்து பணம் பத்தலைங்க. மறுபடியும் வந்து மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வரும், அது அப்படியே ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க, அதுவும் வேலைக்கு ஆகலைங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த ஆழம் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து ரொம்ப நஷ்டமா ஓடின்னு இருக்குதுங்க, அதனால ஒரு 20% இதை விலை ஏத்தனாங்க, டிக்கெட் விலையெல்லாம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் வருமா? இதை வந்து ஊடகங்கள்ல எல்லாரும் விவாதிப்பாங்களாம். ஆனா அரசாங்கம் இதை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, பண்ண போறாங்களா இல்லையா அப்படின்னு. எல்லாம் விவாதிச்சு ஓஞ்ச பிறகு டகால்னு கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா அப்ப யாரும் எதுவும், ஏற்கனவே எல்லாம் டயர்ட் ஆயிட்டோம்ல, அப்ப யாரும் பெருசா எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கல்ல. இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாள்ல ஒருத்தர் கட்டுரை எழுதுகின்றார். என்னங்க நீங்க வந்து இலவசம் இலவசம் கிண்டல் பண்ணீங்க, இப்ப பாருங்க பெண்களுக்கு இலவசம்னு சொன்னதுனால இங்க கர்நாடகத்துல டிக்கெட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 to 50% இலவசம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பஸ்கள்ல பயணம் பண்ற பெண்களுடைய எண்ணிக்கையை வச்சு சொல்றேன். இலவச பஸ்கள்ல எப்படிங்க வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்கு அருமையான ஒரு காரணம் கண்டுபிடிச்சு சொன்னாங்க அந்த கட்டுரையில. அதாவது இந்த பெண்கள் போகும்போது தனியா போக மாட்டாங்களாம், கூட வந்து அவங்க பசங்க, பெரும்பாலும் ஆண் பெண்ணிகளா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் தம்பி இல்ல கணவன் அப்படி போகும்போது அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தானே ஆகணும். இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்ன சொல்ல வராங்க, அப்ப பெண்கள் தனியாக பயணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வராங்களா? கரெக்ட் தானே நான் கேட்கறது? அதனால வந்து டிக்கெட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அந்த கட்டுரையில முடிவு சொல்லி இருந்தார்கள். அப்போ இந்த மாதிரி வந்து விலையேற்ற வேண்டிய அவசியமே கிடையாது, டிக்கெட் சேல்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க 4 வருஷமா போக்குவரத்து ஊழியர்களுக்கு வேஜ் ரிவிஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு. இது மட்டும் இல்ல, இன்னும் அந்த படிச்சவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கான உதவித்தொகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பணம் பத்தல. சீஃப் மினிஸ்டரோட அட்வைசர் சொல்லியிருக்காரு, இந்த 5 கேரண்டிக்கு பணமே இல்லைங்க, எந்த டெவலப்மெண்ட்டும் செய்ய முடியல, எதுக்குமே பணம் இல்லை. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக நீங்க வந்து வேலைகள்லாம் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அப்படின்னு சொன்னா, இது முதலுக்கே மோசம், பெரிய குழி வெட்டுற மாதிரி. இது கோர்ட்டுக்கு போறதுன்றத அப்புறம், யாருமே கோர்ட்டுக்கு போலன்னு கூட வச்சுப்போம். இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற நிறுவனங்கள்லாம் சப்ஜாட அண்ணாட பக்கம் போயிருவாங்க. ஏற்கனவே ஆந்திரால கேரளால இருந்து வாங்க எங்க ஸ்டேட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டுனுக்குறாங்க. நம்ம முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் அவர் வேற சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, ஐடி கேபிட்டலா இருந்தோம், இப்போ வந்து அந்த செல்வாக்கை இழந்து விட்டோம் அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டில இருந்து மட்டும் கூப்பிடாம இருப்பாங்களா? அது சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் உஷாரா கூப்பிட்டாங்க. இது வந்து நம்ம அந்த ஒரு கூட்டணியில இருக்கோம், அதனால கூப்பிடாம இருந்திருக்கலாம்.
இருந்தாலும் அங்கேருந்து வருவதை நம்ம வந்து தடுக்க முடியாது இல்லையா? அப்போ எல்லா நிறுவனங்களும் இங்க வந்துருச்சுன்னு சொன்னா, அப்ப அந்த மாநிலத்துக்கான வருவாய்ன்றது இன்னும் டர்ன்னு குறைஞ்சிரும். நீ வாடகை இலவசம் கட்டாக்கட் அப்படின்னு கொடுத்துன்னு இருக்கிறீங்க. ஏற்கனவே வந்து இந்த வரி வருமானங்கள் இதெல்லாமும் குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? அது சரி, காங்கிரசுக்கு ஓட்டு போட்டு பதவிக்கு உட்கார வச்சா இப்படித்தான் ஆகும் அப்படின்றது இந்தியா முழுக்க இருக்க மக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காகவாவது அண்ணன் சித்தராமையா அவர்கள் இந்த சட்டத்தை கொஞ்சம் கூட பயப்படாம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதனால தமிழகத்தின் சார்பா திமுக வந்து காங்கிரசுக்கு இதை என்ன சொல்றது, சுட்டுன்னு சொல்றதா இல்ல அழுத்தம்னு சொல்றதா, சரி ஏதோ ஒண்ணு கொடுத்து பாருங்க, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அது கர்நாடகமும் திராவிடம் தானே, அதனால அவரை பயப்படாம கொண்டு வந்த சட்டத்தை நிறைவேற்ற சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கணும். ஏன்னா கர்நாடகத்துல இந்த சட்டத்தை நிறைவேற்றினாதான் சுத்தி இருக்க மாநிலங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். நாம ஒன்னும் புதுசா சொல்லலைங்க, அவங்களா ஒரு சட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க, அதை தைரியமா நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்றோம். நாம எதையுமே வந்து புஷ் பண்ணல, அழுத்தம் கொடுக்கல. கரெக்டா? தைரியமா இருங்கோ அப்படின்னு ஒரு தைரியம் சொல்றோம், அவ்வளவுதான். இது கூட செய்யக்கூடாத ஒரு தோழமை கட்சியா? பட் என்னுடைய வருத்தம் எல்லாம் ஒண்ணுதான். சித்தராமையா அவர்கள் வந்து இப்படி பயந்துட்டாரு. தைரியமா இந்த சட்டத்தை அவர் கொண்டு வரணும். அண்ட் அப்படி அந்த சட்டத்தை கொண்டு வந்தா தயவு செஞ்சு யாரும் இதை எதிர்த்து கோர்ட்டுக்கெல்லாம் போயிடாதீங்கோ. இந்த சட்டம் முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டும் அங்க. அப்பதான் ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. தமிழகம் வந்து அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. ஆனா 2035 என்ன 2026க்குள்ளேயே வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துல இவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க அப்படின்னா. தயவு செஞ்சு எல்லாரும் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கணும் கர்நாடக முதலமைச்சருக்கும் அண்டு காங்கிரஸ் தலைவருக்கும், முக்கியமா ராகுல் காந்தி அவர்களுக்கு. ஐயா தைரியமா இந்த சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. நாம வேண்டுகோள் வைக்கிறோமோ இல்லையோ, திமுக தரப்புல அவங்க வந்து ராகுல் காந்தி அவர்களை கேட்டுக்கினாருன்னா நிச்சயம் செய்வார் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க கேட்டுப்பாங்களா? மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.